ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், அவர் உண்மையை காக்கிறவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். சங்கீதம் 146 அதிகாரம் 6 வசனம். தேவன் சொல்கிற வார்த்தைகளை நாம் எவ்வளவு தூரம் நம்பலாம்? அதை பற்றி அவருடைய நாமம் ஏதாவது சொல்கின்றதா? சத்தியமுள்ளவர் என்றும் நம்மை படைத்தவரை வேதாகமும் அழைக்கிறது. எபிரேயத்தில் இதற்கான சொல் எமேத் என்று அர்த்தமாகும். உண்மையுள்ளவர், பொய் சொல்லாதவர், நம்பத்தகுந்தவர் என்பதாகும். ஒன்றை செய்வதாக தேவன் வாக்கு கொடுத்தால் அதை அவர் செய்வார் என்று நம்பலாம். ஜான் பிரான்ஸ் என்னும் சீர்திருத்தவாதியை கொலை செய்யுமாறு பேரரசர் 5ஆம் சார்லஸ் உத்தரவிட்டார். அவரை தேடி ஸ்பானிஷ படை வந்தது. அது வரும் முன் கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டாயிற்று. நீ உன்னிடமுள்ள ரொட்டியை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் போ. ஒரு வீடு திறந்திருக்கும், உள்ளே போய் பரனில் படுத்துக்கொள் என்று அந்த குரல் சொன்னது. ஜான் அவ்வனமே செய்தார். மறுநாள் ஒரு கோழி பரனுக்கு வந்தது. முட்டையிட்டு விட்டு சத்தம் போடாமல் போய்விட்டது. அந்த முட்டையையும் கொஞ்ச ரொட்டியையும் அவர் சாப்பிட்டார். கோழி தொடர்ந்து 14 நாட்கள் வந்து முட்டையிட்டது. 15வது நாள் கோழி வரவில்லை. ரொட்டியும் தீர்ந்து விட்டது. என்ன செய்வது என்று அவர் யோசித்த போது, ஸ்பானிய படை போய்விட்டது என்று மக்கள் பேசிக்கொள்வது அவர் காதில் விழுந்தது. ஆண்டவர் சொன்னதற்கு கீழ்ப்படிந்த போதே ஆண்டவர் தமது வாக்கை காப்பாற்றினார். தாவீதின் சந்ததி என்றென்றைக்கும் ஆட்சி செய்யும் என்றார் தேவன். சங்கீதம் 89 அதிகாரம் 36 வசனம். ஆனால் தாவீதின் சந்ததியார் தங்கள் தேவனை விட்டு விலகி அழிவை தேடிக்கொண்டார்கள். தேவனுடைய வார்த்தை பொய்யாய் போய்விடுமா? தேவனே அந்த குடும்பத்தில் ஒரு மகனாய் பிறந்தார். அவர்தான் இயேசு. அவர் நிறுவுகிற ராஜ்யம் என்றென்றும் இருக்கும். லூக்கா 1 அதிகாரம் 31 33 வரை. தாவீதுக்கு அருளிய நிச்சயமான நன்மைகளை இயேசுவின் மூலம் தேவன் நிறைவேற்றுகிறார். இயேசுவை தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறவர்கள் அந்த நன்மைகளில் பங்கு பெறலாம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? என்னாகமம் 23 அதிகாரம் 19 வசனம். தேவன் தாம் கொடுத்த வாக்குறுதிகளை நம்பி அவற்றில் நாம் உரிமை கோரலாம். தேவன் நம்மை பாதுகாத்து வழிநடத்துவார். நம் தேவைகளை சந்தித்து நாம் எதிர்பார்த்திருக்கும் நன்மைகளை அருளுவார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று ஆபிரகாமுக்கு தந்த வாக்கை கர்த்தர் நமக்கும் நிறைவேற்றுவார். தேவனே, வாக்கில் உண்மையுள்ளவரே, உம்முடைய வாக்கை நம்பியே நாங்கள் வாழ்கிறோம் என்று தேவனிடம் நாம் மன்றாடலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.